ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னா சீப்பு எப்படி குயிக்காக ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணுறதுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சீப்பு ரொம்ப அழுக்காக இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு டைமே இல்லை, ஆனால் அழுக்காக இருக்குது, நம்ம செய்வதுக்கு பிடிக்கல அப்படின்றவங்க இந்த மாதிரி குயிக்காக ஃபாஸ்ட்டாக சீப்பை வச்சு இன்னொரு சீப்பை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சீப்பு எடுத்துக்கோங்க, இன்னொரு சீப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா இந்த கேப்பில் வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி இப்படி க்ளீன் பண்ணிங்கனாக்கா இங்கே பாருங்கள் அப்படியே வந்துடும். இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் இப்படி க்ளீன் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற அழுக்கு பூரா வந்துடும். 80% 90% க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு கூட ஒரு ஈஸியாக டெக்னிக் என்னென்னா, நம்ம டூத் ப்ரஷ்ஷால் க்ளீன் பண்ணோம்னா நல்லா க்ளீன் ஆகிடும். ஒருத்தவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க தனித்தனி சீப்பு வச்சுக்குவாங்க ஹைஜீனிக்காக இருக்கிறதுக்கு. ஒருத்தவங்களுக்கு ஒரு டேண்ட்ரஃப் இருக்குன்னா நம்ம அதே சீப்பில் நாமளும் சீவனா நமக்கும் வந்துடும். அதனால் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தனித்தனி சீப்பு வச்சுக்கிறது நல்லது. ரொம்ப நம்ம வீக்லி ஒன்ஸு சீப்பை க்ளீனாக வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ அழுக்கு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சீப்பை வச்சு இன்னொரு சீப்பெல்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு க்ளீன் ஆகிடும். 1 மினிட் கூட ஆகாது. இங்கே பாருங்கள், ரொம்ப குயிக்காக ஈஸியாக க்ளீன் ஆகிடும். நீங்கள் இதுக்காக ஸ்ட்ரெயின் பண்ணின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் இந்த சேஃப்டி பின் ஊக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. அது ஒன்றா செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இது இங்கே பாருங்கள், உடனே சீக்கிரமாக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒரு சீப்பை வச்சு இன்னொரு சீப்பை நம்ம க்ளீன் பண்ணிட்டாக்கா ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக குயிக்காக க்ளீன் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், க்ளீன் ஆகிடுச்சு சுத்தமாக. உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.